ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 அனார்லாண்டோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இருத்தில் ஆஃப் போரல் வேலியிலேருந்து அனார்லாண்டோ எப்படி வருதுன்னு பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து அனார்லாண்டோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போகிறோம். ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்தாண்ட ஒரு பான்ஃபயர் இருந்தது இல்லைங்க, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எதுவும் வழி இருக்க மாதிரி தெரிலங்க. இருங்க, கீழே போயிட்டு ஏதாவது வந்து அந்தாண்ட போகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம். ஒருவேளை அந்த இடத்துல ஏதாவது மெயின் ஏரியா இல்லாட்டி ஏதாவது பாஸ் ஃபைட் இருந்தால் என்னங்க பண்ணுறது? வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இந்த கேமில் என்ன நாள் பண்ணுவானுங்க. இங்கே வந்துட்டோம். எதுவும் வழியில் ஏதாவது ஃபயர் பாம்பு போட்டு செக் பண்ணோம். ஆமாங்க, அங்கே பாருங்களேன், இங்கேயே வெடிக்குதுங்க. கீழே உள்ள பாம்பு பாருங்க, இன்விசிபிள் பிரிட்ஜு. வாங்க செக் பண்ணிகிட்டே போவோம். இது மாதிரி தற்கொலைத்தனமாக எதாவது பண்ணுவானுங்க இந்த கேமில். சத்தியமாக இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நல்ல வேலை, நேராக தான் கொடுத்துருக்கானுங்க பிரிட்ஜு. சைடில் வளைஞ்சலாம் போல். ஏங்க யாரோ உக்காந்துருக்காங்க, இருங்க வாங்க போய் பேசணும். ஏதோ ஒரு பொண்ணுங்க, இந்த கேமில் இப்போ தாங்க பார்க்குறேன் ஒரு பொண்ணை நார்மலா. அவள் பேர் வந்து யார்ஷிகாவா. அவள் தான் வந்து இந்த டார்க் மூன் நைட்ஸோட கேப்டன்னு சொல்கிறான். நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குற. நம்ம வந்து இந்த டார்க் மூன் நைட்டு அதுக்கு வந்து சேர வந்திருக்கோன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இதுக்கு வந்து நைட்ஸ் யாருமே இல்லை, நான் கேப்டனாக மட்டும்தான் இருக்கேன், நான் வந்து உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் சொல்கிறத கேளு. நீ வந்து எங்களோட காவனட்டுக்கு ஸ்வேர் பண்ணினா எங்கள் அப்பா குவின்னு, என் தங்கச்சி குவின்னர் அவளோட நிழலாக இருக்கணும். இந்த நிலத்துக்கு எந்த எதிரி வந்தாலும் அவங்கள அழிக்கிற ஆயுதமாக நீ இருக்கணும்னு சொல்கிறான். ஓகே, நமக்கு வந்து இந்த டார்க் மூனோட ப்ரொடெக்ஷனும் அதோட சக்தியும் நமக்கு தரலாம். ஓகேங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நீ வந்து பிளேட் ஆஃப் த டார்க் மூன், த டார்க் மூனோட ஒரு நைட்டாக மாறிட்டேன்னு சொல்கிறான். பிளேட் ஆஃப் தி டார்க் மூன் காவனன்ட்டு வந்துருச்சுங்க. ஓகேங்க, பேர் வந்து யார்ஷிகா, கேப்டன் யார்ஷிகா. ப்ரூஃப் ஆஃப் கன்கார்ட் கெப்டா. நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே ஒரு ஐட்டம் கிடைக்குங்க, அது நமக்கே தெரியாது. அது வந்து காவனண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணோம். இவங்கள்ட்ட பேசும். இவங்க என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த அணையிற நெருப்பை பார்த்துட்டு அவரே போயிட்டு லிங்க் பண்ணிக்கிட்டாரு ஃபயரோட. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபயரை வந்து இந்த சாம்பியன்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க வந்து லிங்க் பண்ணாங்க. அதுதான் எங்கள் அப்பாவோட ஆசை. டார்க் மூன்ஸோட வேலையே வந்து இந்த ஃபயரை யார் இணைக்கிறாங்கன்னு பார்க்கறது தான் அப்படின்னு சொல்கிறான். அவங்க கம்பெனியில் இருந்த லாஸ்ட் நைட்டும் போயிட்டானா இப்போ யாருமே இல்லை, இந்த காவனன்ட்டு மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறான். ஓகேங்க, ஓகே, என்ன கேட்குறான்னா, இந்த டவர் இருக்குல்ல, இது வந்து ஒரு பிரிசனு, இது வந்து தனியாக எந்த பக்க வழியுமே இல்லாமல் இருக்கு, நீ எப்படி வந்து இங்கே வந்தன்னு கேட்குறா. நீ வந்து கிரீச்சர் ஆஃப் ஏரா, நீ வந்து பறந்து வந்தியா அப்படின்னு கேட்குறா. இல்லை, நான் பறந்து வரலன்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம், சாரி, நான் வந்து உன்னைய பற்றி இப்படி கேட்டதுக்கு. நான் அந்தளவுக்கு எனக்கு வெளி உலகம் பற்றி தெரியாதுன்னு சொல்கிறான். ஓகேங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, வாங்க போவோம். ஓகேங்க, ஓகே, ஆக்சுவலாக நம்ம இப்போ லோவர் படி இருங்க, இது கீழே வழி இருக்குங்க. ஆமாங்க, கீழே ஏதோ ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க. ஐயோ, கீழே வந்துட போகிறோங்க, கரெக்டாக விழுணும். இல்லாட்டி பெயிண்டிங் கார்டியன் கர்வ்டு ஸ்வாட், இல்லைன்னா கீழே வந்து செத்து போயிடும். நடுவில் குதிச்சிருவோங்க சேஃபாக.
பெயிண்டிங் கார்டியன் ஹூட். இருங்க பார்ப்போம் என்னான்ட்டு. ஓகேங்க, இப்போ வரைக்கும் ஈஸியாக வந்துட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, சொல்லிகிட்டு இருக்கும் போதே தாளமே கீழே வந்துட்டாங்க. ஓகேங்க, ஒரு வந்துட்டோம். இருங்க சோல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடும். எங்கேங்க காணோம்? ஐயோ. ஓகேங்க, வேணாம், கம்மியாக தான் இருந்தது. இது ஒரு 4000 5000 தான் இருந்தது. ஓகே, நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் ஏரியா போயிடுவோம். அனார்லாண்டோ இல்லைங்க, நெக்ஸ்ட் ஏரியா இல்லைங்க, இது இருத்தில் போரல் வேலியில் தான் இருக்குது. மேப்பில் வந்து புதுசாக காட்டல, ஏதோ இருத்தில் போரல் வேலி கீழே தான் வந்து காட்டுது. இருத்தில் டஞ்சன் தான் தனி ஏரியான்னு காட்டுது. ஓகே, நம்ம இப்போ இந்த இருத்தில் போரல் வேலையை தான் இருக்கோம். ஓகேங்க, வாங்க போ. சிக்ஸ்டி 67ங்க லெவலில். ஐயோ, இவனுங்க வரங்க. பேக்ஸ்டா. ஐயோ, இன்னொரு சவுண்ட் இது கேட்குங்க. ஆமாங்க, பின்னாடி ஒன்று வராங்க. ஐயோ, 2 பேர் பேக் டு பேக்காங்க. ஓகேங்க, கரும்பு அந்த டைட்டனேட் ஷார்டே தான் தரான். அட்லீஸ்ட் அவன் செட்டாவது கொடுறா, ஆர்மர் செட்டாவது கொடுறா. ஏன்டா அப்படி பண்ணுற? பாருங்க, ஏதோ ஐட்டம் இருக்குங்க. லார்ஜ் சோல். 2 வழியே போகுது. இங்கே ஒரு டோர் இருக்குங்க. இருங்க, ஓப்பன் பண்ணோம். இல்லைங்க, ஓப்பன் பண்ண முடியல. ஓகேங்க, இந்த பக்கம் தான் வழி இருக்குது. ஆமாங்க, இங்கே ஒருத்தன். ஏங்க இந்த நைட்டு பாருங்கள், என் கண்ணு ரெட் கலரில் இருக்குங்க. பேக் ஷாப் போட முடியுமா? இல்லைங்க, போட முடியல. ஏங்க செம்ம ஹெல்த் வச்சுருக்காங்க. நார்மல் நைட்ஸோட இவனுக்கு ஹெல்த் அதிகமாக இருக்குது. ஐயோ, ஹெல்த்து போகிறதுக்கு இதை போட்டனே. அடைச்சா கொண்டுட்டாங்க, 1 ஷாட் பண்ணிட்டாங்க. ஏங்க அப்படி அந்த எல்லோ பக் பல்லில் தாங்க போட்டேன். டிஃபென்ஸ் தாங்க அது, அதையும் பெருசு பண்ணி செத்துட்டேன். ஓகேங்க, இந்த வாட்டி போய் கொள்றாங்க அவனை. கன்ஃபியூஸ் ஆகிடுச்சிங்க, திடீர்னு ஒரு ஐட்டம் ஆட் பண்ணதே மறந்துட்டேன். பேக் ஸ்டாப். ஆக்சுவலாக அந்த ஐட்டம் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு வந்து மவுஸ் வச்சுருக்கேங்க. மவுஸ் ஸ்க்ரோல் பட்டனு அது வந்து டக்குன்னு வேஸ்ட்டாக சுற்றிட்டேன். அதனால் அந்த ஐட்டமுக்கு பதிலாக வேறு ஐட்டம் வந்துருச்சு. ஓகேங்க, இவனுங்க அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. சிங்கிளாக வந்தானா போட்டுடலாம் ஈஸியாக. எம்பர் போட்டு போங்க கொஞ்சம் சேஃப்டிக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கிறான், அது இல்லாமல் டேமேஜ் அதிகமாக இருக்குது, ஹெல்த் அதிகமாக இருக்குது. ஆனால் பாருங்களேன், 13 இருந்துச்சுங்க. இவனுக்கு வந்து ரொம்ப சோல்ஸ் அதிகமாக தரானுங்க. எங்கெங்க பேக் ஸ்டெப்பே பண்ண முடியல. ஸ்டாமினா கொஞ்சம் ஏற்றிப்பேன். போல நல்ல வேலைங்க. ஏங்க அட்லீஸ்ட் இவனாவது ஒரு செட்டு ட்ராப் பண்ணாங்க. சில்வர் நைட் ஷீல்டு இருங்க என்னன்னு பார்ப்பான். ஓகேங்க, நம்ம நார்மலோட வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது, டிஃபென்ஸு கம்மியாக இருக்குது. அந்தளவுக்கு இல்லைங்க, ஆனால் லைட்னிங் மட்டும் டிஃபென்ஸ் அதிகமாக இருக்குது. இதோட ஸ்கில்லு பாருங்கள், ஸ்ட்ரைக்குன்னு போட்டிருக்கு. ஓகேங்க, இது வந்து காண்ட்லெட் ஒன்று ட்ராப் ஆச்சு. நீங்கள் இது பாருங்கள், டிஃபென்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஃபிசிக்கலில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி எல்லாமே அதிகமாக இருக்குது. ஆனால் வெயிட்டு நமக்கு 70க்கு மேலே போயிடுச்சுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் வைட்டாலிட்டி போட்டு மாற்றிப்போம். இது பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, ரோல் பண்ண முடியல. பட் ஆனால் வந்து ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது.
எதுவும் ஐட்டம் இருக்க மாதிரி தெரியலங்க. ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் முன்னாடி இருக்கு. சோல். ஓகேங்க. லாத்திரிக்கு வந்து இதோட ஹைட்டாக இருக்குங்க. ஓகேங்க. ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா நம்ம லாத்திரிக்கு இது வந்து அண்டட் செட்டில்மெண்ட்டு, அதுக்கு கீழே வந்து ரோட் ஆஃப் சாக்ரிஃபைஸு, ஃபேர் அண்ட் கீப்பு, அப்புறமேடி கேட்டகாம்ஸு, அதுக்கப்புறம் இருத்தில் ஆஃப் போரல் வேலி. நம்ம வந்துட்டோங்க. அப்படியே மேலேருந்து கீழே வந்துட்டோம். ஓகேங்க. இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, அங்கே போவோம். எதுவும் ஐட்டம்ஸ்லாம் இல்லைங்க. இங்கே எதுவும் வழி இருக்குங்க. ஓகே, இதுவும் அதே மாதிரி போல் ஸ்டெப்ஸு. எதுவும் ஐட்டம்ஸ் இருக்கா? இல்லைங்க, இங்கேயும் இல்லை. வாங்க போ. மேலே எதுவும் வழி இல்லைங்க. இதான் இங்கே ஒரு வழி இருக்கு. ஏதோ செத்து பேர் கிடக்குறான். ஜெயண்ட் கோலுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க ஒரு கோல் கிடைக்கிது. ஃபேர் அண்ட் கீப்பில் கிடச்சதுக்கப்புறம் இப்போ தான் கிடைக்கிது. இங்கே என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஜெயண்ட் வந்து இந்த காட்ஸுக்கே வெப்பன் ரெடி பண்ணி கொடுத்தான்னு போட்டிருக்கு. இதை யூஸ் பண்ணி லைட்னிங்கை சிம்பிள் கேஸ் இன்ஃபியூஷன் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. ஓகேங்க, வாங்க போ. ஓகேங்க, இந்த அனார் லாண்டோவில் தான் இந்த காட்ஸ்லாம் இருந்தாங்க போல். இப்போ இருத்தில் போரல் வேலி என்னன்னு தெரில. வேறு எதுவும் வழி இல்லைங்க. சந்து ஒன்று போகுது, வாங்க போ. எங்க இருட்டாக இருக்கு. அங்கே பாருங்கள், எனிமீஸ் வேறு நிற்கிறானுங்க. இந்த பக்கம் போ. எங்க அந்த டார்ச் யூஸ் பண்ணலாம். வெயிட் அதிகமாகுமோ? ஆமாங்க, 69.5 இருக்குது. 70க்கு மேலே போயிருச்சு. பார்த்து போவாங்க. இப்போ தாங்க கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. எங்கே ஒரு வழி இருக்குங்க. ஐயோ, எவனா ஃபயர் பால் விட்டு அடிக்கிறாங்க. இந்தாண்டு ஐட்டம்ஸ் இருக்கா? இல்லைங்க. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக அது ஒரு ஐட்டம் இருக்குங்க, வாங்க போய் எடுப்போம். மூன்லைட் ஏரோஸ் புதுசாக இருக்குங்க, இப்போ தான் கேள்விப்படுறேன். இந்த பக்கம் போக முடியாதுங்க, அடிச்சிட்டே இருக்காங்க. நம்ம அந்த பக்கம் போயிட்டு அந்த 3 பேர் இருந்தானுங்களே, அவங்கள போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு கீழே போவோம். இல்லைன்னா மேலேருந்து ஃபயர் பால் விட்டுட்டே இருப்பானுங்க, டென்ஷனாகவும். இங்கே பாஸ் ரூமுங்க, பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஐயோ, எப்படிங்க போகாது? வழியே இல்லைங்க, குறுகலாக இருக்கு. இருங்களா, இருங்க எடுத்துருவோம். டார்ச் தேவையில்ல. ஷீல்டு எக்யூப் பண்ண வாங்க போ. பிளாக் பண்ணிகிட்டே போங்க. ஐயோ, வழியே இல்லையே. ஸ்டாமினா வேறு இல்லைங்க. பிளாக் பண்ணி வந்து ஸ்டாமினா காலி ஆகிடுச்சு. ஓடி போய் அடிச்சிடும். இருங்கடா. ஓகேங்க, குண்டா சாவுடா. ஏங்க திருப்பிங்க. இது வந்து இந்த டார்க் மூன் நைட்டுக்கு, சாரி டார்க் மூன் காவனட்டுக்கு கொடுக்கணும்ல, அந்த ஐட்டம்ங்க. இங்கே பாருங்க, காது. ஓகேங்க, நெக்ஸ்ட் டைம் யார்ஷிகா பார்க்கும் போது ஆள்கிட்ட போய் கொடுத்துரும். ஓகே, வாங்க போவோம். ஓகேங்க, கீழே வேறு 3 பேர் இருந்தாங்க. அங்கே இருந்து நம்மளை அடிச்சிட்டு இருந்தானுங்க. பாருங்க, இங்கே இருக்கான். இருங்க, வெப்பனை மாற்றிப்போங்க. ஏன்னா கீழே பாருங்களேன், ஸ்லைமாக இருக்குது. இதெல்லாம் ஃபயர் டேமேஜுக்கு வந்து வீக்கு. பாருங்க, டக்கு டக்குன்னு உங்களை கொள்ளலாம். ஐயோ, மேலேருந்து வேறு கீழே விழுவுதுங்க. இருங்க, ஃபஸ்ட்டு இவனுங்களை போட்டுரும். இருங்க, வெப்பனை மாற்றிக்கிறேன். நிறையா இருக்குங்க ஸ்லைமு, இவ்வளோ இருக்குங்க. 10-15 இருக்கும் போல். இதெல்லாம் தொல்லை பண்ணுங்க. ஐயோ, எனக்கு வெப்பனை மாற்றிப்போம்.
ஆக்சுவலாக வந்து ஃபயர் வந்து ஓப்பிங்க இந்த ஐட்டமில். ஏன்னா இந்த இது ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. இது வந்து எக்யூப் பண்ணுறது வந்து ஈஸி தாங்க. ஃபயர் ஜெம் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கே கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டார்டிங்கை பரியல் கிஃப்டாக கூட எடுத்துக்கலாம் இந்த ஃபயர் ஜெம்மு. செம்ம ஓப்பிங்க. ஆனால் ஒரு மிட் கேம் வரைக்கும் வந்து செம்ம ஓப்பி ஃபயரு. எங்கே ஏதோ செஸ்ட் இருக்குங்க. இருங்க, எதுவும் இல்லைங்க, நார்மல் செஸ்ட்டு தான், மிமிக் இல்லை. எங்கேங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. அன்லிமிட்டடாக ஸ்பான் ஆகிட்டே இருப்பானுங்களோ? இல்லைங்க. ஐயோ, இங்கே பாருங்க. இது வந்து இந்த கெத்திட்ரலில் பார்த்தாலும் ஒரு மிருகம் அதுங்க. எஸ்டஸ் ஷாடுங்க, ரொம்ப முக்கியமான ஐட்டங்க இது. ஓகேங்க, வேறு எதுவும் ஸ்லைம் இல்லை. மேலே எதுவும் இருக்க மாதிரி தெரில. வாங்க போவோம், வெப்பனை மாற்றிப்போம். இவன் வேறு கர்ஸ் போடுவாங்க ஸ்டேட்டஸு பாருங்க. கர்ஸு அது ஃபுல்லானாலே நம்ம செத்துருவோங்க. ஒரு செகண்டு எங்கே படவே இல்லைங்க. இன்னும் 2 அடிங்க. ஐயோ, பின்னாடி போய்க்கிறேன்டா. ஏங்க இவன் ரொம்ப பயமாக இருக்காங்க. கர்ஸ் மீட்டரை ஃபுல் பண்ணிடுவானோ? ஐயோ, பின்னாடி போயிட்டான். ஐயோ, அது துப்புறாங்க. ஏங்க அது துப்புனால கர்ஸ் ஏறும் போலங்க. ஐயோ, கர்ஸ் ஆகிட்டாங்க. ஓகேங்க, ஒரு வழியாக இந்த ஃபயர் விட்றவனை முடிச்சாச்சுங்க. இந்த வாட்டி கரெக்டாக போடுறோங்க. அந்த டோரை வந்து வேறு திறக்கணுங்க. நம்ம வந்து பான்ஃபயருக்கு நேரம் ஒரு டோர் இருந்ததில்ல, அது இப்படி தான் திறக்க முடியும் போல். அவனை போட்டு தள்ளிட்டு தான் திறக்கணும். எங்கேங்க ஆளை காணவன்? இருங்க, வெப்பனை மாற்றிப்போம். எம்பர் போட்டுக்கிறேங்க. எங்கேங்க ஆளையே காணவன்? அவன் வந்துட்டான் பாருங்க. இருங்க, அவனை ஃபயர் டேமேஜ் வச்சு அடித்து பார்ப்போம். எங்கேங்க ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அவனுக்கு. ஃபயருக்கு வீக் இல்லை போல இவன். ஐயோ, அங்கே பாருங்க துப்புறோம். அது போட்டாலே கர்ஸ் ஆயிடுவாங்க. ஐயோ, இவனுங்க வேறு அடிக்கிறாங்க. ஃபயர் விட்டுட்டுருக்கானு. இருங்க, நம்ம போய் இந்த டோரை திறந்துருவோம். அடுத்த வாட்டி ஈஸியாக இருக்கும் நமக்கு. எங்க திறக்க முடியல? ஐயோ, இவன் வேறு வந்துட்டானே. ஏங்க அப்புறம் எப்படிங்க டோர் திறக்கிறது? ஒரு ஆள் இவனை போட்டால் தான் டோர் திறக்க முடியுமா? ஏங்க இவன் என்னங்க இவ்வளோ டஃப்பாக கொடுக்குறான்? ஐயோ, கர்ஸாக போகிறேங்க. திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அவ்வளோ தூரம் சுற்றிட்டு வரணுங்க. எரிச்சலாக இருக்குங்க. அது ஒரு டோரை திறக்க விட மாட்டேங்கிறான். இருங்க, ஓடிடும். கர்ஸ் மீட்டர் வேறு ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு ஒரு அடி வாங்கினா கண்டிப்பாக கர்ஸ் ஆகிடும். மேலே கொஞ்சம் சேஃபாக போயிடும். இருங்க, வெப்பனை மாற்றிவான் பேசாமல். இந்த வெப்பனை வந்து டேமேஜாக பண்ண மாட்டேங்குது அவனை. கீழே வேறு இந்த ஸ்லைமர் இருக்கானுங்க. இவன் வேறு ஃபயர் பால் விட்டுட்ருக்கான். நீ எங்கிறதுடா வந்த? இருங்க, ஃபஸ்ட்டு இவனுங்களை போட்டுரும். தொல்லை பண்ணுறானுங்க. ஆக்சுவலாக இப்படியே போனாங்க பாஸ் ரூமுக்கு. ஆனால் இப்போ ஒரு வேளை நம்ம திருப்பி பாஸ் கிட்ட செத்துட்டோம்னு வச்சுக்காங்களேன், திருப்பி சுற்றிட்டு வரணுங்க. அதுதான் கடுப்பு. இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டா இப்படியே வந்துடலாம். அதுக்காக தாங்க. இல்லைன்னா பாஸ் ரூமுக்கு நேராக போகலாம், பிரச்சனையே இல்லை. நம்ம எப்படியும் செத்துடும் ஃபஸ்ட் டைமு, அது நமக்கே தெரியும். அதனால தான் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணுறேன். ஃபயர் டேமேஜ் அப்ளை பண்ணும். இந்த வாட்டி கண்டிப்பாக போடுறோங்க இவனை. ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைமை போடணுங்க. குறுக்க இருந்த ஸ்மை செத்து போனாய். ஐயோ, ஓடிடணுங்க. மூளையில் மட்டும் மாட்டணும், அப்படியே புகைக்குள்ளார மாட்டி கர்ஸ் ஆகிடும். இந்த பில்லரை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கலாங்க. ஐயோ, ஓடிக்கிறேன்டா. ஐயோ, கர்ஸ் மீட்டர் ஃபுல்லாகிடுச்சே.
சாப்பிட்றோங்க கன்ஃபார்முங்க. ஏங்க இந்த கர்ஸு க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு தெரிலங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, என்ன பார்த்தேனே ஞாபகம் இல்லைங்க. இந்த பர்பிள் மாஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து இது யூஸ் பண்ணி இந்த கர்ஸ் மீட்டரை குறைக்க முடியுமான்னு தெரில. ஃபயர் பாம் போட்டே கொண்டுடலாங்க பேசாமல். இது பாருங்க, அவன் வரவே மாட்டேங்கிறான். இங்கேருந்தே ஃபயர் பாம் போட்டு அடித்து கொண்டுரும். அவ்வளோதாங்க, இன்னும் ஒன்றுங்க. செத்து போடாண்ணா. என்னங்க அவன் வீக்காக இருக்கான், வேஸ்ட்டுங்க. சின்ன பையன். ஆல்ரிச் அஃபேர், ஆல்ரிச் ரூபி. ஓகே, என்ன போட்டிருக்குன்னா இது வந்து கிரிட்டிக்கல் ஹீட் போட்டால் ஹெச்பி ஏறுன்னு போட்டிருக்கு. அதாவது பேக் ஸ்டாப் பண்ணுறோம்ல, அப்போ பண்ணால் வந்து ஹெச்பி ஏறுமா. எங்கெங்க டோர் திறக்கிறது? இந்த வழி பின்னாடி இருக்கா? ஆமாங்க, இந்த பாருங்கள், இந்த இது இருக்குங்க சுற்றுறது. இது போட்டால், இது தெரிஞ்சால் முன்னாடியே போட்டிருக்கலாங்க. நான் போயிட்டு டோரை திறக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஓகே, நம்ம போயிட்டு பான்ஃபயர் போயிட்டு திருப்பி வரோம். ஓகேங்க, வாங்க போம். அந்த நைட்ஸ்லாம் போட்டு தள்ளிட்டாங்க. இவனுங்களை ஸ்கிப் பண்ணிடலாமா அடிக்கலாமா? அடிச்சிரும். இதுவும் ஐட்டம்லாம் ட்ராப் பண்ணலங்க. வாங்க போயிடுவோம் பாஸ் ரூமுக்கு. ஏங்க ஆல்ரிச் த டிவோவர் ஆஃப் கார்ட்ஸ். ஏங்க இவனை தாங்க நான் அன்ட்ரி தேடிட்டு இருந்தா. வாங்க போ. ஐயோ, ஏதோ ப்ரொஜெக்டைல் ஸ்பெல்லுங்க. ஏதோ இது மாதிரி போடுறாங்க. ஏங்க கிறிஸ்டல் சேஜ் மாதிரி தாங்க போடுறான் ஏதோ ஸ்பெல்ஸு. இருங்க நடிப்போம். எங்கங்க பெருசாக எழுத்து குறையிலங்க. ஏங்க என்னங்க தண்டத்துக்கு அடி வாங்குறான் நம்மள்ட்ட. ஐயோ, எங்கங்க போயிட்டான்? இங்கே வந்துட்டாங்க. ஏங்க கிறிஸ்டல் சேஜ் தாங்க இவன். கிறிஸ்டல் சேஜ் மாதிரி தான் ஸ்பெல்ஸ் போடுறான். ஏங்க அவ்வளோதாங்க, பாதி குறைச்சாச்சுங்க அவனை. வேஸ்ட்டுங்க அவன். ஏங்க இவன்லாம் போய் லார்ட் ஆஃப் சிண்ட்ரா இருக்கான். ஐயோ, செகண்ட் ஃபேஸ் போலங்க. பாருங்க, ஃபயர் டேமேஜ் வந்துருச்சு அவனுக்கு. ஏங்க பாம்பு மாதிரி இருக்காங்க. ஐயோ, அந்த ஸ்பெல்லு போடும் போது டேமேஜ் விழுதுங்க. அவன் மறையிறான்ல. ஐயோ, இதுதான் துரத்திட்டு இருந்து அடிக்குது. என்னங்க ஏதோ ஸ்பெல்லு போட்டாங்க. ஐயோ, ஓடுங்க 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 ஓடுங்க. எங்கே துரத்தி வந்துகிட்டே இருக்குங்க. ஐயோ, நிற்க வைக்காத போலையே. ஐயோ, இவன் வேறு ஸ்பெல்லு போட்டுட்டு நின்றுச்சுங்க ஒரு வேலை. ஏங்க அப்படியே மழை மாதிரி பெய்யுதுங்க யாரோஸு. அட இருறா ஒரு செகண்ட், ஹெல்த்தி வெயிட் பண்ணிக்கிறேன்டா. ஐயோ, ஃபயர் டேமேஜ் வேறு விழுதுங்க. என்னங்க அவ்வளோதாங்க, இவன் முடிக்கவே போகிறாங்க இவனை. ஒரு அடி வாங்கி தான் செத்துருப்பாங்க. எங்கெங்க அளக்கணும். ஓகே, இங்கே வந்துட்டாங்க. ஏங்க செத்துட்டாங்க, அவ்வளோதாங்க, ஈஸிங்க. நீங்கள் லார்ட் ஆஃப் சென்டருங்க. என்னங்க வேஸ்ட்டாக இருக்கான் பாருங்க. சைடில் ஏதோ மேலே போகுதுங்க, இது லிஃப்ட்டு மாதிரி. இருங்க பான்ஃபயர் போயிட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அது திருப்பி மேலே போவோம். எதுவும் எனிமீஸ் இருக்க மாதிரி தரலங்க. ஏங்க இந்த 8 கால் பூச்சி ஒருத்தர் இருந்தால டோர் திறக்கிற இடத்துல அவனே பரவாயில்லைங்க. இவனுக்கு அவனே டஃப்பு கொடுத்தான் நல்லா. இவன் அது கூட கிடையாதுங்க. ஆனால் இந்த கேமில் நார்மல் எனிமீஸ் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கானுங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கானுங்களா, அடிக்கும் போது ஒரு மாதிரி நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ஃபோக்கஸ் பண்ண முடியல டக்குன்னு. பாஸ்னால் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும், அப்போ வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. மாப்ஸ் வந்தால் ஒரு மாதிரி ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்குமா, போட்டு தள்ளிடுறானு. எங்கங்க வழியே இல்லை, வந்த வழி தான் இது கீழே தெரியுது. இருங்க அந்த சைடு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆமாங்க, அங்கே பாருங்கள் ஏதோ ஸ்டெப்ஸு தெரியுதுங்க. சுற்றியில் வந்திருக்கோமோ தேவையில்லாமல். ஓகே வாங்க போவோம் மேலே.
ஏதோ ஒரு பெட்டுமா இருக்குங்க. சன் பிரின்சஸ் ரிங். ஏதோ தூங்குறதுக்கு மெத்தங்க. இதுதான் இந்த காட்ஸ் படுத்திருப்பாங்க போல. வாங்க பார்ப்போம் என்ன ரிங்குன்னு. எங்கங்க காணோம்? இது இல்லைங்க, இதுவும் இல்லை. இதான் இங்கே இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த ரிங் வந்து குவின்னவரோட ரிங்கு. குவின்னவர் யாருன்னா, குவின்னோடு இருக்கான்ல முதல் லார்டு, அவனோட மூத்த பொண்ணுன்னு போட்டிருக்கு. அவளும் அவளை மாதிரி இருக்க காட்ஸும் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அவள் வந்து ஒரு ஒய்ஃபாகவும் ஒரு மதராகவும் இருக்கா. ஓகேங்க, வேறு எதுவும் ஐட்டம் இருக்க மாதிரி தெரியலங்க. ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம போய்ட்டு ஃபயர்லிங் ஸ்ட்ரெயின் போய்ட்டு டெவலப் பண்ணிப்போம். ஓகேங்க, ஒரு லேவன்ட்டான். ஸ்ட்ரென்த்து தாங்க போட போகிறேன், வேறு என்னங்க. 40 போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வைட்டாலிட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, 38 போட்டாச்சு. இருந்தாலும் விகார் வந்து 30 தாங்க இருக்கு. அது வேணால் டெவலப் பண்ணலாமான்னு ஒரு டவுட்லேயே இருக்கேன். ஏன்னா ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியங்க கேமில். பாஸ் ஃபைட்லலாம் வந்து ஒன் ஷாட் ஆகாமல் இருக்கும். 40 ஸ்ட்ரென்த்து போட்டுட்டு விகார் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் வைட்டாலிட்டி போடும். ஓகேங்க, நம்ம இந்த பாஸ் சோல் எடுத்தோம்ல, அதை கொடுத்துட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். டிரான்ஸ்போஸ் ஏதோ ஸ்பெல்லுங்க. லைஃப் அண்ட் டீத். இருங்க என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து மிராக்கல் ஆஃப் ஆல்ரிச். ஆல்ரிச்சோட மிராக்கல்னு போட்டிருக்கு. இது வந்து ஹெச்பி வந்து ஸ்டீல் பண்ணுமா. இது வந்து ஸ்பெல்லு. இந்த ஸ்பெல்லை போட்டால் ஹெச்பி வந்து ஸ்டீல் ஆகுமா. இருங்க அந்த பவுல் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். டார்க் மூன் லாங் பவ். ஓகே, என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து குவிண்டலின் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தனோட லாங் பவுன்னு போட்டிருக்கு. அவன் யாருன்னா, அவனை தான் வந்து இந்த ஆல்ரிச் வந்து சாப்பிட்டான். ஓகே, இது வந்து யூஸ் பண்ணி அடித்தா மேஜிக் பவர்ஃபுல் யாரோ வரும்னு போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்பெல் வந்து டார்க் மூன் யாரோ. நமக்கு வந்து தேவையில்லைங்க இது ரெண்டுமே. ஓகேங்க, அப்போ வந்து இந்த காட்ஸ் வந்து யாருன்னா, குவின்னர், குவின்னு, குவிண்டலின், அப்புறமேட்டுக்கு யார்ஷிகா. இவங்களாம் 4 பேர் காட்ஸு. இவங்க தான் வந்து ஆக்சுவலாக டார்க் மூன்னு சொல்லப்படுற ஒரு காவனன்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்க, ஓரளவு கதை புரியுது இப்போ. இருங்க அந்த சோலை யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஏன்னா தேவையில்லை நமக்கு, ஒரு லெவலப்போ போட்டுரும். ஓகேங்க, ஸ்ட்ரென்த்து தாங்க லெவலப் பண்ண போகிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.